2 இன்டர்வல்லாம் அதெல்லாம் தமிழ் படத்துக்குலாம் தாங்காதுப்பா. 3 hours 20 minutes அந்த படம். ஆனால் அதை உட்காந்து பார்த்தாங்க, தாங்கவே தாங்காது. 2 இன்ட்ரோ தாங்கவே தாங்காது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த படத்தில் மினிமம் ஒரு 10 பாட்டுகளாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த படத்தையே ஒரு படமாகவே ஏற்றுக்குவாங்க. அப்படி இருந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா படத்தை கொடுக்குற நோக்கத்தில் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படங்கள் தான் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக ஹோல் தமிழ் சினிமாவை ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதிகபட்ச படங்கள் 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படங்களாக தான் வந்திருக்கும். நிறைய கமர்ஷியல் ஹிட் அடித்த படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த படமும் கூட 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படங்கள் தான் அதிக கமர்ஷியல் ஹிட் அடிச்ச மக்களால் விரும்பி அதிகமாக பார்க்கப்பட்ட படங்களாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்தில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நடந்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சமீப காலங்களில் ஹாலிவுட் படங்களில் வர்றதை போல 1.5 மணி நேரம் 2 மணி நேர படங்கள் கூட தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போச்சு தாங்க முடியல. எதுக்காகனா ஒரு படத்தோட டியூரேஷன் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியம். படம் பண்ணும்போதே 2 hours 10 minutes தாண்டக்கூடாது சார், அதுக்கு மேலே படம் பண்ணாதீங்க சார்ன்றாங்க. அவன் 2 hours 15 minutes 20 minutes எடுத்தானா எப்படியாவது 10 நிமிஷத்தை குறைச்சிருங்க சார் அப்படின்றாங்க. கதையை பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. கதை சொல்ற விதத்துல அதிகமா ஆடியன்ஸை ஈர்க்கிறதுக்காக நிறைய சீன்ஸ் தேவைப்படுற பட்சத்துல அதிக டியூரேஷன் வச்சு படங்களை எடுக்கலாம். ஆனா கிறிஸ்பா ஒரு ஸ்டோரியை முடிச்சு ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் அந்த படத்தை ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பார்த்து ஒரு மெகா ஹிட் படமா மாத்துவாங்க. இப்படி இருக்கிற தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் அதிக டியூரேஷனோட வெளிவந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த படையப்பா படத்துடைய ஃபுட்டேஜை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த படையப்பா திங்க் பண்ண பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக்டிவ் வந்து 14,000 இருக்கணும். நேச்சுரல் 45 அந்த கணக்கில் 19.5 இருக்குது. டபுள் இன்டர்வல் வச்சு இந்த படத்தை அப்படியே தியேட்டருக்கு கொண்டு போலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், இவ்வளவு டியூரேஷன் எல்லாம் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, அதனால நிச்சயமா இந்த படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணுங்க, ஒரு 3 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ ஓடக்கூடிய படமா கொடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருக்காங்க. 2 இன்டர்வல்லாம் அதெல்லாம் தமிழ் படத்துக்குலாம் தாங்காதுப்பா. முதல்ல நீ அதை நீ டைரக்டர்கிட்ட விட்டுரு. அதை ஏத்துக்கிட்ட ரஜினிகாந்தும் அந்த படத்துடைய டியூரேஷனை எவ்வளவோ ட்ரிம் பண்ணியும் கூட 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஃபைனல் வெர்ஷனாக தான் அந்த படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சொன்னார், ஐயோ ரவிக்குமார் கிட்ட பேசி நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் 16 அடி பண்ண தாங்கவே தாங்காது, 2 இன்ட்ரோ தாங்கவே தாங்காது, 15,000 மேலே சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி அது கொண்டு வந்தாங்க. இப்படி 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமா இந்த படையப்பா படம் வந்திருந்தா கூட ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளவு ரீச் ஆச்சு, அவங்கள எவ்வளவு எங்கேஜா வச்சிருந்துச்சுங்க அப்படிங்கிறத இந்த உலகம் அறிஞ்ச விஷயம். அதோட அந்த படம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியும் அடைஞ்சிருந்துச்சு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதிக டியூரேஷன் இருக்கிற தமிழ் படங்களா வெளிவந்த படங்கள் எது அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட தொடர்ச்சியா அதிக டியூரேஷன் கொண்ட இந்திய படங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்டும் நம்ம கிட்ட இருக்குது. நீங்க விரும்பி கமெண்ட் பண்ணி அதிக பேர் கேட்கிற பட்சத்துல அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்ணப்படும். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன அதிக டியூரேஷன் கொண்ட படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க? இந்த மாதிரி அதிக டியூரேஷன் வர்ற படங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1960, 70, 1950 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. நிச்சயமா அந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. ஆனா இந்த 2000ஆவது ஆண்டு, அதாவது 2Kக்கு அப்புறம் கூட இது மாதிரி அதிக டியூரேஷன் கொண்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இது மாதிரி அதிக டியூரேஷனோட வெளியான லாங்கஸ்ட் தமிழ் பிலிம்ஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம். அதோட அந்த படங்களோட ஒரு சில சிறப்பம்சங்களையும் இந்த வீடியோவில் சேர்ந்தே பார்க்கலாம். இது மாதிரி லாங்கஸ்ட் தமிழ் மூவிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கிறது 1950லயோ 60லயோ 70லயோ வந்த படங்கள் கிடையாது.
முதல் இடத்துல இருக்கிற படம் 2005ஆம் ஆண்டுல சேரன் டைரக்ஷன்ல ராஜ்கிரண் நடிச்சிருந்த தவமாய் தவம் இருந்து. இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் 4 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஒரு படமா இருந்திருக்கு. ஆனா தியேட்டருக்கு கொண்டு வந்த இவங்க தியேட்டர் கட்டுடைய டியூரேஷன் 3 மணி நேரம் 24 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படமா தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளவு பெரிய படமா இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த படத்துடைய கதை அமைப்பு ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு கதை களமா இருக்கிறதால இந்த படத்தை மக்கள் விரும்பி பார்த்தாங்க. தங்கர் பச்சன், பஞ்சு சார், பஞ்சு அருணாச்சலம் சார், இப்படி ஒரு 3 பேரை கூப்பிட்டு அந்த படத்தை காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு படம் பிரமாதமாக இருக்கு சேரன், 5 மணி நேரம் படத்தை பார்க்குறாங்க, படம் பிரமாதமாக இருக்கு சேரன், ஆனால் உட்கார மாட்டாங்க ஆடியன்ஸு, நீ 3 மணி நேரத்துக்கு குறைச்சி படம் வைக்காதேன்ட்டு போயிட்டார் பஞ்சு சார். ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தமிழ் மூவியை சேரன் கொடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான படமா தவமாய் தவம் இருந்து படத்தை கொடுத்து தமிழ் சினிமா ஆடியன்ஸை அதிசயிக்க வச்சிருந்தாரு. இந்த படத்துடைய கதை, ராஜ்கிரனுடைய நடிப்பு, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, இப்படி எல்லாமே இந்த படத்துல ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருந்தது. அதனால 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமா இந்த தவமாய் தவம் இருந்து இருந்தா கூட 2 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் 10 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை குவிச்சு ஒரு வெற்றி படமாகவும் மாறி இருந்துச்சு. முதல் முறையா டிஜிட்டல்ல வெற்றி பெற்று தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ல ஓடுன, எல்லாரும் பாராட்டுன, யாருக்குமே இது பிலிமா டிஜிட்டலான்னு தெரியாம பிலிம்னு நம்பினவங்க நிறைய பேர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு படத்துடைய டியூரேஷன் எவ்வளவு இருந்தாலும் அந்த படத்துடைய ஸ்டோரியும் என்கேஜ்மெண்டான ஸ்கிரீன் பிளேவும் இருந்தா நிச்சயமா அந்த படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் படமா கூட மாறும் அப்படிங்கறத இந்த தவமாய் தவம் இருந்து படத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். வயசான காலத்துல நாளைக்கு அவங்க தலை எடுத்து நம்மளை வச்சு காப்பாத்தணும்னா நல்லா படிக்க வச்சா தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பு ஒன்றும் நல்லா இல்லை, விதைக்கிறத பார்த்து வச்சா தானே வெள்ளாம நல்லா வரேன். அதிக நீளம் கொண்ட தமிழ் திரைப்படங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் எம்ஜிஆர் நடிச்சிருந்த நாடோடி மன்னன். 1958ஆம் ஆண்டு வெளியான இந்த நாடோடி மன்னன் படம் 3 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய மிகப்பெரிய லென்த்தான படம். இந்த படத்துல பாடல்கள் மட்டும் 15 பாடல்கள் இருக்குதுன்னா படத்துடைய டியூரேஷன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதேதான், படத்துடைய டியூரேஷன் இவ்வளவு பெருசா இருந்தா கூட படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்பவே எங்கேஜா இந்த படத்துல அமைஞ்சிருக்கும். அதனால 18 லட்சம் அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த நாடோடி மன்னன் படம் அந்த காலகட்டத்திலேயே 1 கோடி ரூபாய் வசூல குவிச்சு கமர்ஷியல் ஹிட் படமா அமைஞ்சிருந்துச்சு. நாடோடி மன்னன் அதுதான் அநேகமா அரசியல் பிரகடனம்ங்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த எம்ஜிஆர் நடிச்சிருந்த நாடோடி மன்னன் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எதிரிகளும் நான் ஆப்பிட்டுக் கொள்வதா? எதிரிகள் என் கையில் ஆப்படாமல் இருக்க வேண்டும். காரணம் வருகிறேன். அதிக டியூரேஷன் இருக்கிற தமிழ் படங்களோட வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற படம் 1960ஆம் ஆண்டுல ஜெமினி கணேசன் நடிச்சு வெளிவந்த பார்த்திபன் கனவு. இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 39 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் தான் பார்த்திபன் கனவு. தேச பிரஷ்டனான நீ திரும்பி வந்தது குற்றமா? அப்படி நான் வந்தது குற்றமானால் அந்த சக்கரவர்த்தி என்னை தேச பிரஷ்டம் செய்ததும் குற்றம் தான் என்று நான் சொன்னதாக போய் சொல்லுங்க. அதிக நீளம் கொண்ட தமிழ் திரைப்படங்களோட வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஆரியமாலா. 1941ஆம் ஆண்டுல வெளிவந்த இந்த படம் 3 மணி நேரம் 38 நிமிஷம் ஓடக்கூடியது. இந்த பேர்ல ஒரு தமிழ் படம் வந்திருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல PU சின்னப்பாவும் சரோஜினியும் ஹீரோயின்ஸா நடிச்சிருந்தாங்க. அதிகமான டியூரேஷன் கொண்ட தமிழ் படங்களோட வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற படம் அதிக டியூரேஷன் மட்டும் இல்ல, படத்துடைய டைட்டில் கூட ரொம்பவே நீளமான ஒரு டைட்டில் தான். ஆனா உங்க எல்லாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைட்டில். அந்த படம் என்னன்னு பார்த்தோம்னா 1947ல வெளிவந்த 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி. PS கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படத்துடைய தலைப்புக்காகவே இதுவரைக்கும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட நிறையவே ஃபேமஸா இருக்குது. இந்த படத்துடைய டியூரேஷன் 3 மணி நேரம் 34 நிமிஷம். ஒரு படத்துல பாட்டே 15 பாட்டு இருக்குன்னா அந்த பாடல்களுக்கான டியூரேஷன் மட்டும் எவ்வளவு இருக்கும், அதனால இந்த படத்துடைய லென்த் எவ்வளவு இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய டைட்டில் பாத்தீங்களா எவ்வளவு லென்த்தா இருந்துச்சு.
இது மாதிரி தமிழ் சினிமாவில் வெளிவந்த அதிக லென்த்தான ரொம்பவே நீளமான படத்துடைய பெயரை கொண்ட படங்களோட லிஸ்ட் கூட நம்ம கிட்ட இருக்குது. இதை பத்தின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த வீடியோ வரும். அதிக டியூரேஷன் இருக்கிற தமிழ் படங்களோட வரிசையில அடுத்து வரப்போறது ஒரு புது படம் தான். இயர் 2000ல கமல்ஹாசன் நடிச்சு வெளிவந்த ஹே ராம் படம் தான் அதிக டியூரேஷன் இருக்கிற அடுத்த தமிழ் படம். இந்த ஹே ராம் படத்துடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் இப்ப 2K கிட்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்து படத்துடைய மேக்கிங் இவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படின்னு எல்லாம் ரசிச்சு பாக்குறாங்க. அவங்க பாக்குறதுக்கு தகுந்தது போலவே இந்த படத்துடைய மேக்கிங் எல்லாம் ரொம்பவே யூனிக்கா வேர்ல்டு சினிமாவுக்கு சேலஞ்ச் பண்ற விதமா சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், ஆக்டிங் இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் செமையா இருக்கும். அதுலயும் படத்துல உலகநாயகன் கமலஹாசனோட ஆக்டிங் அன்மேட்சபிள் ஆக்டிங் தான் சொல்லணும். இந்த படம் உண்மையிலேயே ஒரு கமர்ஷியல் ஃபெயிலியர் ஆன படமா இருந்தா கூட 11 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் 11 கோடி ரூபாயை வசூலாகவும் அந்த காலத்திலேயே குவிச்சிருந்துச்சு. இப்ப இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. படத்தை போட்டு பாருங்க. படத்துடைய ஸ்டன்னிங்கான மேக்கிங்கும் டிஃபரெண்டான ஸ்டோரி டெல்லிங் மெத்தடும் உங்களெல்லாம் ஆச்சரியப்படுத்தும். அதிக டியூரேஷன் இருக்கிற தமிழ் படங்களோட வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற படம் சம்பூர்ண ராமாயணம். 1958ல வெளிவந்த இந்த படத்துடைய டியூரேஷன் 3 மணி நேரம் 24 நிமிஷம். சம்பூர்ண ராமாயணம் படத்துடைய மொத்த பாடல்கள் 19 பாடல்கள். இந்த படமும் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் படமா தான் அமைஞ்சிருந்துச்சு. அதிக டியூரேஷன் இருக்கக்கூடிய தமிழ் படங்களோட லிஸ்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போற படம் கொஞ்சமா ரீசெண்டா வந்த படம். அதாவது 1967ஆம் ஆண்டுல ரவிச்சந்திரன், முத்துராமன், ஜெயலலிதா இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்த நான் அப்படிங்கிற தமிழ் படம். இந்த நான் அப்படிங்கிற படத்துடைய டியூரேஷன் 3 மணி நேரம் 23 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். இந்த வீடியோவுக்கு நம்ம டைட்டில் வச்சிருந்தது போலவே இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்த ஆளா நீங்க நிச்சயமா நீங்க கெத்து தாங்க. இப்ப சமீபத்தில் வெளிவந்திருக்கிற துரந்தர் 2 படம் கூட கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமா இருந்தா கூட இந்தியா ஃபுல்லா சூப்பரா ஓடி ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ் படமா அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு படத்துடைய டியூரேஷன் அதிகமா இருந்தா கூட படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்பவே என்கேஜ்மெண்டா மக்களுக்கு பிடிக்கிற விதமா அமைஞ்சிருந்தா அந்த படத்துடைய வெற்றியை எதாலையும் தடுக்க முடியாது. வீடியோவை முழுசா பார்த்துட்டீங்களா? நம்ம சொன்ன லிஸ்ட்ல வந்த படங்கள் எல்லாமே 3.5 மணி நேரத்துக்கும் மேல ஓடக்கூடிய தமிழ் படங்கள் தான். இந்த லிஸ்ட்ல எந்த படத்தை பார்க்க நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த அதிக லென்த்தான தமிழ் படங்களை எல்லாம் பாருங்க. எல்லாமே ரொம்ப ஒர்த்தபிள் வாட்சான மூவிஸ் தான். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.